டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சில இண்டெக்ஸனுடைய டெக்னிக்கல் மூமெண்ட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது எக்ஸாக்டாக நம்ம நேற்றுக்கு காலையில் மார்னிங் ஓப்பனிங் டைமில் நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நேற்றுக்கான மூமெண்ட்டையும் பார்த்துட்டு இன்றைக்கான மூமெண்ட்டையும் சேர்த்து பார்த்துடலாம். இதில் நேற்றுக்கான மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் பண்ணி எக்ஸாக்டாக ப்ரீவியஸ் பீக் கட்ட நமக்கு க்ளோசிங் வச்சிருந்துச்சு. பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து நல்ல ஒரு கேப் அப் ஆகிட்டு அந்த கேப் அப் ஆனது எக்ஸாக்டாக அந்த ஜோனுக்குள்ளே என்ட்ரு ஆயிருச்சு. அந்த ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோனாக நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இதுதான் இந்த இடத்துல நமக்கு ஒர்க் அவுட் ஆச்சு ரெசிஸ்டண்ட்டாக. அதுக்கிட்ட உங்களுக்கு எக்ஸாக்டாக அந்த ஜோனுடைய பாட்டமில் ஓப்பன் ஆகிட்டு க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜோனுடைய டாப் கட்ட வச்சிருக்காங்க. ஸ்டில் நம்மளுக்கு அந்த ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் பேஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட்டை கொடுக்கல. ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் டிஃபரன்ஸ் தான். ஸோ அதனால இதை நம்ம ஒரு பிரேக் அவுட்டை எடுத்துக்க முடியாது. அட் த சேம் டைம் இந்த ஜோன் பிரேக் ஆனாலும் ஆல் டைம் ஹை நம்மளுக்கு ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அதையும் நம்மளுக்கு சேர்த்து பிரேக் பண்ணாதான் நம்ம ஒரு ஃபர்தர் மூவ் எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ அதனால் அதை பேஸ் பண்ணி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் இந்த இடத்துல இருந்து இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட், அதாவது ஆல் டைம் ஹை பிரேக் அவுட் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான கிரீன் கேண்டில் க்ளோசிங் வைக்குமா, அப்படி இல்லை இங்கேருந்து நமக்கு ரெஸ்டன் எடுத்துகிட்டு திரும்ப ஃபாலோ ஆகுமான்னு பார்க்கணும். பட் இப்போ இருக்கிற இந்த கேண்டில் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீங் ஹை நம்மளுக்கு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பல கேண்டில்ஸ் நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ அது ஒரு ரெஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் ஆன பிளேஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அதுக்கு மேலே உங்களுக்கு க்ளோசிங் வச்சது ஒரு பாசிட்டிவ் சிக்னலாக தான் நமக்கு இன்னைக்கான க்ளோசிங் வச்சு நம்ம பார்க்கணும். ஸோ இன்னைக்கான க்ளோசிங் ஒரு பாசிட்டிவான சிக்னல் தான். அடுத்ததாக பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைக்கான க்ளோசிங் எக்ஸாக்டாக நம்ம மார்க் பண்ண ட்ரெண்ட் லைன் தான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அதை நான் அட்ஜஸ்ட் கூட பண்ண கிடையாது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு லைனுக்கு மேலே க்ளோசிங் வச்சிருக்கு. பட் இந்த மாதிரி ஒரு பிரேக் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட்டாக சொல்ல முடியாது. ஏன்னா சின்ன ஒரு பாயிண்ட் டிஃபரன்ஸ் தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில், அதாவது பர்டிகுலராக நேற்றுக்கான கேண்டில் மாதிரி ஒரு க்ளோசிங் இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து நல்ல கொஞ்சம் தூரம் தள்ளி க்ளோசிங் வைக்கணும். அப்படி வச்சிருச்சு அப்படின்னா அது நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நியூ பிரேக் அவுட் அப்படிங்கிற மாதிரி நம்மளால எடுத்துக்க முடியும். அப்படி நம்மளுக்கு அந்த பிரேக் அவுட் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அடுத்த கட்டமாக நம்மளுக்கு எந்த இடத்துல நம்மளுக்கு ரெஸ்டன்ட் எடுக்கும் அப்படிங்கிறத பற்றி அது பிரேக் அவுட் பண்ணும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ் எக்ஸாக்டாக நம்ம மார்க் பண்ண நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ஹை நமக்கு கிரியேட் ஆயிருக்கு. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி மார்க் பண்ணது ஆல் டைம் ஹை கிட்ட தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹை பக்கத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் வந்துடுச்சு. ஸோ இந்த லைனுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோசிங் வைக்குது அப்படின்னா தென் நம்ம அந்த இடத்துல வந்து ஒரு ஃபர்தர் மூவ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது சென்செக்ஸனுடைய மூமெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஃபார்மா. ஸோ ஃபார்மா எக்ஸாக்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான் நடந்திருக்கு. மற்ற இண்டெக்ஸும் அதே தான் நடந்துட்டு இருக்கு. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட பிரேக் அவுட் நம்மளுக்கு மற்ற மூணுலையுமே நடக்கிற மாதிரி இருக்கு. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிருக்குன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண ரெசிஸ்டன்ட் ஜோன் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ட்டாக ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் அவுட் ஆச்சு. இங்கே மேலே போகவே நம்ம ரெசிஸ்டன்ட்டாக எதிர்பார்த்தோம், ரெசிஸ்டன்ட்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து அதை பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் சப்போர்ட்டாக எதிர்பார்த்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பனிங் இந்த ஜோனுக்கு மேலே தான் இருந்துச்சு. அண்ட் நேற்றுக்கு நல்ல ஒரு செல் ஆஃப் நடந்து கிட்டத்தட்ட நல்ல ஒரு லோயஸ்ட் ப்ரைஸ் வரைக்கும் போயிருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜோனுடைய பாட்டம் வரைக்கும் போயிட்டு சப்போர்ட் எடுத்துட்டு அங்கிருந்து பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. அண்ட் இன்னைக்கு கேப் அப்பும் ஆயிருக்கு. பட் இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் எக்ஸாக்டாக அந்த ஜோனுக்குள்ள தான் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அந்த ஜோன் நமக்கு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. இனி வரக்கூடிய நாட்களில் இந்த ஜோனுடைய பாட்டம் கீழே க்ளோசிங் வைக்குது அப்படின்னா அடுத்ததான் இந்த ஜோனையும் அதே மாதிரி ஒருவேளை அப்பமோ வருது அப்படின்னா இந்த ஜோன் நமக்கு ரெசிஸ்டன்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிறதையும் நம்ம எதிர்பார்க்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான சப்போர்ட்ஸ் அண்ட் சப்ளை ஜோன்ஸ். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுறது அப்படிங்கிறது கிளியராக தான் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. அடுத்ததாக எஃப்எம்சிஜி. ஸோ எஃப்எம்சிஜியை பொறுத்த வரைக்கும் வந்து நம்மளுக்கு நேற்றுக்கு ஒரு இன்டர்மீடியட் லெவலில் தான் இருந்துச்சு. பட் இன்னைக்கான ஹை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த ட்ரெண்ட்ல என்ன ரெசிஸ்டண்டாக எடுத்துகிட்டு தான் நம்மளுக்கு ஃபாலோ ஆயிருக்கு. திரும்ப நம்ம இந்த இடத்துல வந்து எப்படி ஒரு மூவ்மெண்ட் கிடைச்சதோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ட் லைனுக்கு மேலே க்ளோசிங் விற்குது அப்படின்னா நம்ம ஒரு மூவ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். இந்த லைன் இப்போ வரைக்கும் ரெசிஸ்டண்டாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. பட் இன்பிட்வீனில் இந்த இடத்துலையும் தென் இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு நம்மளுக்கு ஃபெயில் ஆகி திரும்ப வந்திருக்கு. அது ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய அடுத்த கட்ட ரெசிஸ்டன்ஸை கிளியர் கட்டாக ரீச் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு ஃபாலோ இருக்கு. பட் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமும் ஒர்க் அவுட் ஆகிறதா ஒரு முக்கியமான பாசிட்டிவ் விஷயமா நம்ம பார்க்கணும். பாசிட்டிவ் விஷயம் மீன்ஸ் டெக்னிக்கல் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் சொல்கிறேன். இண்டெக்ஸில் அப் மூவ் வரதுக்கான பாசிட்டிவ் விஷயத்தை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணலை. அடுத்ததாக நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஐடியில் காலையில் இந்த இடத்துல உங்களுக்கு ஓப்பனிங் டைமில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்த 14th அக்டோபர் கேண்டில் 14th நவம்பர் கேண்டில் அதனுடைய லோக்கு கீழே க்ளோசிங் விற்குது அப்படின்னா ஒரு டவுன் ஃபாலோ எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு கிட்டத்தட்ட 18 நவம்பர் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு தான் க்ளோசிங் வச்சிருந்தாங்க. அந்த இடத்துக்கு கீழே வந்து க்ளோசிங் வைக்க கிடையாது. அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று காலையில் நான் வீடியோ கிரியேட் பண்ணும்போது அந்த லெவலில் நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கு கீழே க்ளோசிங் வைக்கணும்னு சொல்லியிருந்தேன். பட் அந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த லெவலுக்கு கீழே போகாமல் அது ஒரு நல்ல சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகி, ஏன்னா நம்ம அந்த லெவலில் ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டாக தான் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ அந்த இடத்துல நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகி அங்கிருந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் மூவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கு. அண்ட் அதனுடைய க்ளோசிங் வந்து எங்கே வச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ண ஒரு இம்பார்ட்டன்டான லெவல் இருக்கு இல்லைங்களா, அதாவது 18 செப்டம்பர் கேலண்டருடைய ஹைக்கு மேலே க்ளோசிங் வைக்கணும்னு சொன்னோம். எக்ஸாக்டாக 18 செப்டம்பருடைய ஹை வந்து பார்த்தீங்கன்னா 37,064 65 கூட வச்சுக்கலாம். 37,065 இந்த கேண்டிலுடைய க்ளோசிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
க்ளோசிங் ப்ரைஸை பாருங்கள் 37,044. ஸோ அதாவது கிட்டத்தட்ட 37,000 கிட்ட ட்ரேடாக இருக்கக்கூடிய ஒரு இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 21 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வச்சிருக்கு. அந்த ரெஸ்டன்ட் அவ்வளவு கிளியராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் அதுக்கு மேலே உங்களுக்கு ட்ராவல் ஆயிருக்கு, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட் அதுக்கு மேலே போயிருக்கு. பட் க்ளோசிங் வைக்க முடியல. ஸோ ஸ்டில் நம்ம எதிர்பார்க்குறது அதுக்கு லைனுக்கு அந்த லெவலுக்கு மேலே க்ளோசிங் வைக்கணும். அப்படி வச்சுச்சு அப்படின்னா தான் நம்மளுக்கு ஒரு ஃபர்தர் மூவ் அப்படிங்கிறது இந்த இடத்துல நடக்க சான்சஸ் இருக்கு. பட் இதை வந்து நம்ம இன்னொரு விஷயமா நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வேற எப்படி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு லாங் ட்ரெண்ட் லைன் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இந்த லாங் ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி இது வந்து ஆல்ரெடி மல்டிபிள் டச் பாயிண்ட் இருக்கக்கூடிய ஒரு கிளியர் ட்ரெண்ட் லைன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணுச்சு. பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த ட்ரெண்ட் லைன் மட்டும் நோட் பண்ணுங்க. அதை பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் அந்த ட்ரெண்ட் லைனை ரீடெஸ்ட் பண்ணி தென் அந்த பிரேக் அவுட் பண்ண ஹையை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிரேக் பண்ணாங்க. பட் இங்கே கொடுத்த பிரேக் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ண இந்த சேனலினுடைய பிரேக் அவுட் கேண்டில். ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேனலினுடைய ட்ரெண்ட் லைனை ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பொசிஷனில் ஆக்சுவலாக நம்ம ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது விக் தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது க்ளோசிங், அதாவது கேண்டில்ஸினுடைய க்ளோசிங்கை பேஸ் பண்ணி எடுத்திருக்கு. அது எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ட்ரெண்ட் லைன் மட்டும் ட்ராப் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இந்த கேண்டிலுடைய க்ளோசிங் ப்ரைஸ் தென் இந்த கேண்டிலுடைய க்ளோசிங் ப்ரைஸ் இதை கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதை தான் ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் பிக்கை நம்ம ஏன் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் மேக்ஸிமம் லெவல் ஆஃப் பிரேக் அவுட். ஸோ ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட்டை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நம்ம விக்கி கூட கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக நம்மளுக்கு ரீடெஸ்ட் அப்படிங்கிறத பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங் ஹையும் நேற்றுக்கு பிரேக் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆகிட்டு சின்னதாக ஒரு செல்லிங் ப்ரெஷர், பட் அந்த க்ளோசிங் கீழே வரவே இல்லை. அப்போ இந்த இடத்துல நடந்தது ஒரு நல்ல பிரேக் அவுட் அப்படிங்கிறது இந்த ரீடெஸ்ட் நடந்து அடுத்த பிரேக் அவுட் நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணிருக்கு. தென் இங்கே நடந்தது நல்ல ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது இந்த ரீடெஸ்ட் முடிஞ்சு அடுத்து அதனுடைய ஹை பிரேக் பண்ணும்போது இண்டிகேட் பண்ணிருக்கு. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் ஒரு ஸ்விங் பேஸ் பண்ணி, ஒரு பெரிய ஸ்விங் பேஸ் பண்ணி, அதாவது பெரிய ஸ்விங்னு எதை சொல்கிறேன் அப்படின்னா, என்றைக்குமே மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் லோயர் ஹை லோயர் லோ ஃபார்மேஷனில் இறங்கும், ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்மேஷனில் ஏறும். இப்போ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால் தென் ஒரு ரைஸ். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ஃபால், தென் இந்த ஃபால் இது வரைக்கும் வந்திருக்கு, இங்கிருந்து ஒரு ரைஸ், அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு ஃபால் வந்துட்டு இங்கே ஒரு ரைஸ் வந்திருக்கு, தென் இந்த ஃபால். இப்போ இந்த லோவை கம்பேர் பண்ணும்போது இந்த லோ லோயர் லோ. அப்போ நம்மளுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஹை அப்படிங்கிறது இதுதான். அந்த ஹைக்கு மேலே க்ளோசிங் வச்சிருச்சு அப்படின்னா ஒரு ஹையர் ஹையை ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். பட் இப்போ நம்மளுக்கு ஏறக்கூடிய இந்த சின்ன ஒரு ஷார்ட்டஸ்ட் மூவ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு ஹை தென் லோ, அதாவது இந்த லோக்கு பக்கத்தில் கூட வரல, தென் இங்கிருந்து ஒரு ஹை தென் லோ, சேம் லோ தான் வந்திருக்கு. தென் இங்கிருந்து ஒரு ஹை, இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் லோ. இந்த லோவை கம்பேர் பண்ணும்போது இது ஹையர் லோ, இந்த லோவை கம்பேர் பண்ணும்போது இது ஹையர் லோ. அப்போ இப்போதைக்கு ஷார்ட்டஸ்ட் ட்ரெண்ட்ல உங்களுக்கு ஐடி வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக போயிருக்கு. அது நம்மளுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணும்போதே தெரிஞ்சிருச்சு. பட் இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு ஃபால் வந்துட்டதுனால ஒரு மேஜரான ஸ்விங் ஹையாக நம்மளுக்கு இந்த 18 செப்டம்பர் கேண்டலுடைய ஹை தான் இருக்கு. அதை நம்மளுக்கு பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வித்தியாச நாட்கள் சொல்லிட்டு இருக்கேன். அப்படி அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அது ஒரு ஹையர் ஹையை நம்மளுக்கு ஃபார்ம் பண்ணிடும். அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு பிரேக் அவுட்டாக அது அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் அப்படி நடக்கும்பொழுது அடுத்ததான் இந்த ஸ்விங் ஹையை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா அதுதான் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மேஜரான ஹை. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு அதை பிரேக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததா நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் பிரேக் அவுட் அப்படிங்கிறது ஐடி கொடுக்கும். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 50. ஸோ நெக்ஸ்ட் 50 பொறுத்த வரைக்கும் நம்ம இத்தனை நாட்களில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு சேனலினுடைய சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் க்ளோசிங் பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் பிரேக் ஆயிருக்கு. ஸோ இந்த பிரேக் டவுன் அப்படிங்கிறது இனி அடுத்த கட்டமாக ஒரு ஃபர்தர் ஃபாலோ கொடுக்குமான்னு பார்க்கணும். பட் இந்த இடத்துல நம்ம அந்த ட்ரெண்ட் லைனை மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணல, ஒரு ஹரிசாண்டல் சப்போர்ட்டை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது அந்த லெவலுக்கு கீழே க்ளோசிங் வைக்கணும். அந்த லெவலுக்கு கீழே க்ளோசிங் வச்சதுன்னா ஒரு குயிக்கான ஒரு ஃபாலை நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த குயிக்கான ஃபால் இந்த கிரீன் லைன் தென் இந்த ரெட் லைன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த ரெட் லைன் ஒருவேளை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா சிவியரான ஃபால் இருக்கும். அதை நான் திரும்பவும் சொல்லிடுறேன். அண்ட் இப்போ இந்த ஹரிசாண்டல் லைனுக்கு மேலே இருக்கக்கூடிய மூமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி ஒரு ஃபார்மேஷனை கொடுத்துட்டு இருக்கு. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பேரி ஸ்ட்ரக்சர் தான். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் லைன் இப்போதைக்கு பிரேக் டவுன் பண்ணதும் ஒரு பேரி ஸ்ட்ரக்சர் தான். ஸோ அதனால் நெக்ஸ்ட் 50 நீ ஃபாலோ ஆகுமா அப்படின்னு பார்க்கணும். பட் மற்ற இண்டெக்ஸில் உங்களுக்கு பிரேக் அவுட் அமைஞ்சிருச்சு அப்படின்னா, அதாவது நிஃப்டியில் இல்லைன்னா வந்து சென்செக்ஸில் பிரேக் அவுட் அமைஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த லைன் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸாக இருக்கும். அப்போ அதை டச் பண்ணிட்டு என்ன ஆகும்னா திரும்ப ஒரு ஃபர்தர் மூவ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு இண்டெக்ஸில் பிரேக் டவுன் நடந்துருச்சு அப்படின்னா மற்ற இண்டெக்ஸோட கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கான ஒரு வழி அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன், எப்படி நீங்கள் வந்து ஃபால்ஸ் பிரேக் டவுன் இப்போதைக்கு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா மற்ற இண்டெக்ஸில் பிரேக் அவுட் கொடுத்துருக்கும். அப்போ இதில் நம்மளுக்கு பிரேக் டவுன் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா நிஃப்டி மேலே ஏறுதுன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் 50 மேக்ஸிமம் மேலே ஏறிடும். ஏன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இண்டெக்ஸ் தான். அப்படி பார்க்கும்போது அது உங்களுக்கு இறங்கணுங்கிற அவசியம் கிடையாது. பட் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் அதே மாதிரி ஒர்க் அவுட் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்யூ. ஸோ பிஎஸ்யூ பொறுத்த வரைக்கும் பிஎஸ்யூ பேங்க்ஸில் ஒரு கன்சல்டேஷனை பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அதனுடைய ஹையர் லெவல் நம்மளுக்கு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நேற்றுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அதை சப்போர்ட்டாக எடுத்திருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப். ஸோ மிட் கேப் ஒரு ஹையில் நல்ல ஒரு டவுன்ஃபாலாக கொடுத்துருக்கு. பட் நம்ம இந்த இடத்துல பிரேக் அவுட் அமைச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குயிக் அப்பும் வந்துருச்சு. அட்லீஸ்ட் இந்த கேப்பையாவது ஃபில் பண்ணுமான்னு பார்க்கலாம். அந்த கேப்பை ஃபில் பண்ணுச்சு அப்படின்னா அது நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்ததாக ஸ்மால் கேப். ஸோ ஸ்மால் கேப் ஒரு இறக்கத்தை கொடுத்துட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு டவுன்ஃபால் வரணும் அப்படின்னா இந்த
இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த 14th அக்டோபர் கேண்டில், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா 7th நவம்பர் கேண்டில். இதனுடைய 2 கேண்டிலுடைய லோயஸ்ட் லெவலுக்கு கீழே க்ளோசிங் வைக்கும்போது ஒரு டவுன்ஃபால் அட்லீஸ்ட் இந்த கிரீன் லைன் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஒருவேளை அதுக்கும் கீழே வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த சப்போர்ட் லைன் வரைக்கும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். அப் மூவ்க்கான இண்டிகேஷன்ஸ் இப்போதைக்கு இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி இண்டிகேஷன்ஸ் இப்போதைக்கு இல்லவே இல்லை. அண்ட் ஆல்சோ இந்த லோவை கம்பேர் பண்ணும்போது இது ஹையர் லோ, இந்த லோவை கம்பேர் பண்ணும்போது இது ஹையர் லோ. பட் இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹையை இது ஹை பிரேக் பண்ணலை. அப்போ என்ன ஆயிருக்குன்னா ஒரு லோயர் ஹை அண்ட் ஹையர் லோ ஃபார்மேஷனில் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு நடக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்த கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் போடணும். அண்ட் அதே மாதிரி இந்த லோஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் போடணும். அப்போ இந்த மாதிரி நம்ம போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சப்போர்ட் லைன். இதை நம்ம இனி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு எஸ் இந்த லோ வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த லோ கனெக்ட் பண்ணிங்கன்னா இது ஒரு சப்போர்ட் லைன். 3 டச் பாயிண்ட் இருக்குது. ரெசிஸ்டன்ட் 2 டச் பாயிண்ட் தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ஒருவேளை இந்த 4th டைம் வந்து இந்த இடத்துல நமக்கு சப்போர்ட் எடுக்கலாம். நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த கேண்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே க்ளோசிங் வச்சாலும் இந்த லைன் நம்மளுக்கு இப்போதைக்கு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆனாலும் பார்க்கலாம். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்மேஷனில் நடக்காமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நடக்குது. இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் நமக்கு ஃபார்ம் ஆக சான்சஸ் இருக்குது. இது நம்ம சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் ஆர் பெனன்ட் பேட்டர்ன் சொல்லுவோம். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் என்னுடைய டெக்னிக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ரெகுலர் வீடியோஸில் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோஸ்லேருந்தும் ஒவ்வொரு லேர்னிங்ஸ் கிடைக்கும். இன்றைக்கே நான் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது என்னுடைய டெக்னிக்கல்ஸ் நீங்கள் இனி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா என்னுடைய ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணலாம். என்னுடைய ஆன்லைன் கிளாஸ் டிசம்பர் 2nd வீக்லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் என்னால் வீடியோஸ் கொடுக்க முடியாது. அதை நான் திரும்பவும் சொல்லிடுறேன். நேற்றும் சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் பிஸியாக இருப்பேன். அண்ட் ஆல்சோ நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போகிறதுனால என்னால் ரெக்கார்டிங் எதுவும் பண்ண முடியாது. அதனால் நெக்ஸ்ட் வீக் ஒரு வீடியோவும் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ண முடியாது. ஈவன் மெம்பர்ஷிப் வீடியோ கூட. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க்கெட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் லெவல்ஸ் தான். பட் இந்த இடத்துல ஒரு ப்ரீவியஸ் ஹை அப்படிங்கிறது பிரேக் ஆகலை. நெக்ஸ்ட் வந்து நம்ம டவ் ஜோன்ஸ் பார்க்கும்போது ஒரு குயிக் ஃபால் நடந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் கேண்டில், அதாவது ப்ரீவியஸ் கேண்டலுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு சைட்வேஸ் தான். பட் இந்த ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் கிட்ட வந்துருச்சான்னு கேட்டிங்கன்னா அப்படி நம்ம சொல்ல முடியாது. இந்த க்ரீன் லைன் நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை அப்பும் வருது அப்படின்னாலும் இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிருக்கக்கூடிய ஜோன் ஒரு கிளியரான ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் நிறைய இருக்குது. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நாஸ்டாக். ஸோ நாஸ்டாக் ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் கிட்ட வந்துருச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனலுடைய சென்டர் லைனே ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் தான். பட் அது நம்மளுக்கு பிரேக் ஆயிருச்சு அப்படின்னா இந்த ரெட் லைன் பிரேக் ஆயிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு குயிக்கான ஒரு ஃபர்தர் ஃபால் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எப்படி இந்த ரெசிஸ்டன்ட் கிட்ட நம்ம எதிர்பார்த்தோமோ அதே மாதிரி இந்த ரெட் லைன் பிரேக் ஆச்சு அப்படின்னா ஒரு குயிக் ஃபால் நமக்கு திரும்பவும் நடக்கலாம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா S&P 500 இந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டை ரீச் பண்ணிட்டாங்க. நமக்கு எப்போ ரீச் பண்ணாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நேற்றுக்கே நான் சொல்லியிருந்தேன். அந்த ரீச் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் பேக் அப்படிங்கிறது ஆயிருக்கு. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு. ஸோ கோல்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த 4th லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ட் இங்கேருந்து மேலே ஏறும்போது டிஸ்கஸ் பண்ணது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக நமக்கு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆனாலும் ஆகலாம். அப்படி ஆச்சு அப்படின்னா இந்த 3rd லெவல் தென் இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை தான் நான் ரொம்ப நாட்களாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். அது எனக்கு தெரிஞ்சு ரீச் ஆயிரும் தான் நினைக்கிறேன். பார்க்கலாம் ரீச் ஆகுதா இல்லையா அப்படின்ட்டு. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் பொறுத்த வரைக்கும் இந்த கிரீன் லைன் நம்மளுக்கு கிட்டத்தட்ட டச் ஆகலை. ஒரு சின்னதாக ஒரு டிஃபரன்ஸில் ஒரு சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் பேக் அப்படிங்க ஆறிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 டோஜிஸ் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. நம்மளுக்கு நேற்றுக்கு ஃபார்ம் ஆனதும் ஒரு லாங் லெக் டோஜி தான். இன்னைக்கு ஃபார்ம் ஆகிட்டு இருக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டோஜி மாதிரி தான் இருக்குது. பட் இதை க்ளோசிங் பேஸ் பண்ணி நம்ம பார்க்கணும். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் இன்னைக்கு 1.8% வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்மூவ் கொடுத்துருக்கு. பட் இதில் நமக்கு டிஸ்கஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளாக் அண்ட் போல் மாதிரி இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு பார்க்கணும். ஸ்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுக்கும் ரெசிஸ்டன்ட்டுக்கும் இன்பிட்வீனில் தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் நம்மளுக்கு எதுவும் பிரேக் அவுட் ஆகல. பட் இந்த ரெசிஸ்டன்ட் லைன் பிரேக் ஆனாலும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது 24th அக்டோபர் கேண்டலுடைய ஹை பிரேக் ஆகணும். இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ட் பிரேக் ஆச்சு அப்படின்னா அந்த 24th அக்டோபர் கேண்டலுடைய ஹையை தான் நம்ம அடுத்த ரெஸ்டாரண்டாக சூஸ் பண்ணியிருக்கோம். தென் அந்த ரெஸ்டாரண்ட் பிரேக் ஆச்சு அப்படின்னா அதுக்கடுத்த ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்சல்டேஷனுடைய ஹையாக இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கிரீன் லைன் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே ஒரு டெக்னிக்கல் வியூ தான். அதை பேஸ் பண்ணி யாரும் ட்ரேடாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் Angel One Zerodha டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.